வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னமே சொன்ன மாதிரி இப்போது நம்மளுக்கு சிலிண்ட்ரு சமையல் கேஸு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக நீங்கள் செலவு பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் எப்படியும் ஆகும் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி கப்பல் போக்குவரத்தெல்லாம் நின்றுச்சு. அதனால் நம்மளுக்கு பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால் நம்மளுக்கு கேஸு வர்றது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் வர்றது, பெட்ரோல் வர்றது பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் அதை போயிட்டு பயந்துடாமல் கேஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தை இது பண்ணாமல் இருக்கிற சிலிண்டரை நீங்கள் எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடு தண்ணி அதில் வச்சுருவாங்க. சுடு தண்ணி வச்சு குளிக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் சுடு தண்ணி வச்சு அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஏதாவது ஃபோனில் பேசிக்கிட்டோ வேறு ஏதாவது வேலையாக இருந்தாங்கன்னா, அடுப்பில் ஒலை வச்சா கூட ஏதோ ஒரு வச்சா கூட அடுப்பை ஸ்லோவாக வச்சுருவாங்க. இதிலெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, கேஸு சீக்கிரமாக காலி ஆயிரும். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் உரிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்புக்கிட்ட நின்று கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கேஸை மிச்சப்படுத்துறதுக்கு பாருங்கள். இப்போது கேஸு பிரச்சனை நம்மளுக்கு தீருமான்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை, ஆனால் தீரும் அந்த பிரச்சனை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம நாட்டில் ஒரு விஷயத்தை விலை ஏற்றிட்டாங்கன்னா அதை திருப்பி இறக்க மாட்டாங்க. அது அந்தளவுக்கு இந்த தடவை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒரு வேளை ஏற்றின விலையை திருப்பி இறக்குவாங்களான்றது தெரியல. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுன்றது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு உடனடியாக கிடைக்குதான்றது தான் பிரச்சனை. இப்போயே நிறைய பேர்த்துக்கு புக்கிங் கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர்லாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேஸை வீணாக்காமல் பக்கத்துலேயே நின்று சமையல் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு நேரங்கிறது 2 நேரத்துக்காக சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா 2 தடவை நம்ம சமையல் பண்ணுறதுக்கு அந்த வேலையும் மிச்சம், நம்மளுக்கு கேஸும் மிச்சம். இதுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது பேச்சுலர் பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஆகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய மூட போகிறாங்க இப்போது. இதே பிரச்சனை தான், கேஸ் கிடைக்காத பிரச்சனை. ஸோ உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் மிச்சம் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சோறை வேஸ்ட் ஆக்காமல் பக்கத்தில் யாராவது பேச்சுலர் பசங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களால ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா ஹோட்டல்லாம் நிறையா மூடிட்டாங்க. பெரிய ஹோட்டலுங்களே மூடிட்டாங்கன்றப்போ சின்ன சின்ன கடைகளை யோசித்து பாருங்கள் நீங்கள். ஒன்று விலை ஜாஸ்தி ஆயிரும். 10 ரூபாய்க்கு விற்ற தோசை 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பாங்க. 5 ரூபாய்க்கு விற்ற இட்லி 25 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா கேஸ் அதிகமான ரேட் கொடுத்து வாங்குறதுனால பிளாக்கில் வாங்குவாங்க சில டைம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் எல்லாரையும் செய்ய சொல்ல, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ஒரு வாய் சோறு மிச்சம் இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு இன்னொருத்தருடைய வயிற்றுக்கு நீங்கள் கொடுங்க. நன்றி.